அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசினருக்கு புதன் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். புதன் பகவான் ஜனவரி 11ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார். அவர் 28ஆம் தேதி வரை மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார். அன்றைய கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறார், சிம்ம ராசியில் கேது, தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், மகர ராசியில் புதன், கும்பத்தில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார். ஆக மீன ராசினருக்கு 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திற்கும் உரியவர் புதன் பகவான். அவர் லாபஸ்தானத்துக்கு செல்வது மிகவும் நன்மை அளிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும், அந்யோன்யம் பெருகும். குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வர். குடும்ப செலவுக்கு பராமரிப்புக்கு ஏற்ற பண வரவுகள் தங்களுக்கு தாராளமாக உண்டாகும். தடங்கலான தடைபட்ட சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். குடும்ப விசேஷங்களுக்கு, கோயில் விசேஷங்களுக்கு கணவனும் மனைவியும் இணைந்தே சென்று வருவர். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு உழைப்பு அதிகம், அதே நேரத்தில் புகழ் பெறுவேர். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர். பிறர் வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்வீர். மற்றவர்களால் முடிக்கப்படாத வேலைகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர். உத்தியோகத்தில் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம் தாராளமாக தங்களுக்கு கிடைக்கும். சிலர் உத்தியோகம் சம்பந்தமாக குடும்பத்தை பிரிந்திருக்கலாம், சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தினமும் சாப்பிடக்கூடிய காய் கனிகள், வெந்தயம், பாசிப்பயிறு போன்றவற்றை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு அபரிமிதமான லாபம் உண்டாகும். நிறைய பணம் சேமிப்பு உண்டாகும். பழைய கடன்களை அடைப்பீர். ஜவுளி வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு நல்ல பண வரவுகள் உண்டாகும். ஏற்றுமதியினை நல்லபடியாக செய்யலாம். ஸ்டேஷனரி வணிகத்தில் ஈடுபடும் அன்பர்களுக்கும் நல்ல விதமான பண வரவுகள் உண்டாகும். பழைய கடன்களை தாங்கள் அடைப்பீர். தரகு கமிஷன் ஏஜென்சி துறையில் ஈடுபடும் அன்பர்களுக்கு உழைப்பு அதிகம். ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடும் அன்பர்களுக்கு உழைப்பு அதிகம், வருமானம் பல மடங்கு பெருகும். கல்வித்துறை அன்பர்கள், கல்லூரியில் வேலை செய்யும் பேராசிரியர்கள், பள்ளியில் வேலை செய்யும் ஆசிரியர்களுக்கு வருமானம் நல்லபடியாக இருக்கும். நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். மாணவர்களால் நன்கு புகழ் பெறுவேர். சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சில மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு எளிதாக வெற்றி பெறலாம். உயர் கல்விக்காக வெளிநாடுகள் செல்லலாம். அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி செய்வோருக்கு நல்ல விதமான தகவல்கள் வந்து சேரும். ஆக மீனராசி அன்பர்களுக்கு குடும்பம் நன்றாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை நன்கு பராமரிப்பு செய்வேர். கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பாராட்டி பேசிக் கொள்வார்கள். உத்தியோகத்தில் புகழ் பெறுவேர். தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் பெருகும், லாபம் பெருகும். ஐடி துறை, பத்திரிகை துறை அன்பர்களுக்கு லாபம் பெருகும். லாபம் பல மடங்கு, பன்மடங்கு வரும். தரகு கமிஷன் ஏஜென்சி தொழிலில் ஈடுபட்டு அன்பர்களுக்கு நல்ல செய்திகள், நன்மைகள் பெருகும். ஆக கோயிலுக்கு சென்றால் புதன் பகவானை வழிபடுங்கள், மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள், விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.